ஸ்ரீராம் சுந்தரகாண்டம் 35வது சர்க்கம் தொடர் 2வது பகுதி தான் பார்க்க போகிறோம். லக்ஷ்மணால் சொல்லப்பட்டதை கேட்ட ஹனுமான் கிரகத்தால் பீடிக்கப்பட்ட சூரியனை போல் ரொம்ப மொழியிலேருந்து போனாங்க. அதன் பிறகுதான் ராட்சசனால் அபகரித்து செல்லப்பட்டதும் உங்கள் உடல்லேருந்து பூமியில் கலற்றி எறியப்பட்ட அணிகலன்களை எல்லாமே வானர வீரர்கள் கொண்டு வந்து மகிழ்ச்சியுடன் ராமணனுக்கு காட்டினாங்க. ஆனால் உங்களை பற்றிய வேறு விவரம் எதுவுமே தெரியல. நீங்கள் கலற்றி எறிந்ததும் அந்த அணிகலன்களை நன்னன் என்று உரசி கொண்டு கீழே சிதறி விழுந்தது. அது எல்லாமே நானே பொறுக்கி கொண்டு வந்தேன். அது ராமன் மன உறுதியை இழந்தாங்க. தேவர்களை போல பிரகாசிக்கும் அவங்க உங்கள் அங்கங்களில் அந்த அணிகலன்கள் தெய்வீக ஒளியுடன் விளங்கியதை நினைத்து பார்த்து பலவாறாக துக்கப்பட்டாங்க ஸ்ரீராமர். இது எல்லாமே பார்த்து அழுது கொண்டும் அணைத்து கொண்டும் இருந்த தசரதரின் சோக அக்னியை இந்த அணிகலன்கள் ஜுவாலையை விட்டு எரிய செய்தது. துக்கத்தால் துன்பப்பட்ட அவர் ரொம்ப நேரம் படுத்து கிடந்தாங்க. நானும் பலவராக கெஞ்சி கேட்டி கொண்டு எழுப்பினேன் ஸ்ரீராமரை. விலை உயர்ந்த இது எல்லாமே ராம லக்ஷ்மணர்கள் அடிக்கடி பார்த்து சுக்ரீவனுடன் காட்டி அவரிடமே ஒப்படைச்சாங்க. நற்குல பெண்ணரசியே, உங்களை காணாததால் அக்னிமலையில் எப்போதும் கொழுந்து விட்டு எரியும் பெரும் நெருப்பை போல ராமன் ரொம்பவும் பரிதவிக்கிறாங்க. சிகரங்களில் ஒன்றான மால்யவான் என்னும் மலைமுகட்டில் சம்வர்த்தகம் என்ன காலக்னி எப்போதும் கொழுந்து விட்டு எரிந்துட்டே இருக்குது என்பது புராண வரலாறு. அக்னிஹோத்திர சாலையில் எரியும் காரபகவியம், அகவன்யம், தட்சிணாகினி என்ற 3 அக்னியை போல உறக்கமின்மை, கவலை, துக்கம் இது 3ம் ஸ்ரீராமனை கொளுத்துகின்றன. பெரிய நிலநடுக்கத்தால் மலைமுகடுகள் நடுங்குவதைப் போல உங்களை பார்க்காத சோகத்தினால ஸ்ரீராமர் நிலை தடுமாறினார். மன்னர் மகளே, அழகான காடுகளிலும் ஆற்றங்களிலும் மலை அருவி பிரதேசங்களிலும் சுற்றி திரிந்தும் உங்களை பார்க்காததுனால அவர் மகிழ்ச்சியை அடையலை. ஜனகர் புதல்வியே, மனிதர்களில் சிங்கம் போன்ற ஸ்ரீராமர் உற்றார் உறவினரோடு ராவணனை கொன்று விரைவில் உங்களை அடைய போகிறார். வாலியை கொள்வது என்றும் உங்களை தேடுவது என்றும் ராம சுக்ரீவர்கள் அந்த சந்திப்பின் போது தமக்குள் உடன்படிக்கை செய்து கொண்டாங்க. அதன் பிறகுதான் வீரர்களான அந்த இரண்டு வாலிபர்களிடம் சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்கு போனாங்க. அங்க யுத்தத்துல வாலியும் வீழ்த்தப்பட்டார். சண்டையில் மிகுந்த ஆற்றலோட ஸ்ரீராமர் வாலியை கொன்று எல்லா வானர கரடி கூட்டங்களுக்கும் சுக்ரீவனை அரசனாக்கினாங்க. தேவி, இந்த மாதிரி ராம சுக்ரீவர்களுடைய நெருங்கிய உறவு ஏற்பட்டது. அவங்களுக்கிடையே தூதனாக ஹனுமானாயியன்னா இங்கே வந்திருக்க. சுக்ரீவர் தன்னுடைய ராஜ்யத்தை பெற்றதும் வானர தலைவர்களை கூட்டி உங்களை தேடும் பொருட்டு மகாபலம் பொருந்தியவர்களை 10 திசைக்கும் அனுப்பினாங்க. பராக்கிரமசாலியான வானர மன்னர் சுக்ரீவனால் ஆணையிடப்பட்டு மாமலைகள் போல வானரர்கள் உலகம் எங்குமே உங்களை தேடுவதற்காக புறப்பட்டாங்க. சுக்ரீவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாங்களும் மற்ற வானர்களும் உலகம் முழுவதுமே தேடிக்கொண்டிருக்கிறோம். மிக்க பலசாலியும் வெற்றி செல்வனும் வானர புலி போன்றவனுமான வாலியின் மைந்தன் அங்கதன் என்ற பெயர் கொண்டவன் 1/3 பங்கு சேனைகள் சூழ புறப்பட்டான். விந்தியமலை சாரல்ல பாதி தவறி போனதால நான் வந்த காரியம் கைகூடாததாலும் விதிக்கப்பட்ட கெடு கடந்து விட்டதாலும் வானர மன்னரிடம் ஏற்பட்ட பயத்தாலும் நாங்கள் உயிரை விட நிச்சயித்தோம். அடர்ந்த காடுகளிலும் மலையருவி பிரதேசங்களிலும் தேடியும் கூட தங்களின் இருப்பிடத்தை தெரிய முடியாததால் உயிரை விட்டு விடுதென நிச்சயித்தோம். அந்த மலையின் உச்சியில் நாங்கள் கிழக்கு பார்த்து உட்கார்ந்து உண்ணா நோன்பிருந்து உயிரை தியாகம் செய்ய ஆயத்தமாயிருந்தோம். எல்லா வானர்களும் பிரயாபவேஷம் செய்ய முடிவு செய்து விட்டதை பார்த்து அங்கதன் சோக கடலில் மூழ்கினாங்க. வைதேகி, நீங்கள் காணாமல் போனது வாலியின் வதம், எங்களுடைய பிரயோபவேஷ தீர்மானம், தங்களை காப்பாற்றும் முயற்சியில் ஜடாயுவின் மரணம், எல்லா தலைவரின் கட்டளையை உரிய காலத்தில் நிறைவேற்றாமல் அவரிடம்
திரும்ப செல்ல அஞ்சி உயிரை விடும் நிச்சயத்தோடு நாங்கள் இருப்பது, இதைகளை பற்றியும் அங்கதன் வந்து புலம்பி கொண்டிருந்தாங்க. அப்போது எங்கள் காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கழுகு மன்னனுடைய சகோதரர் வயோதிகர் வீரமுடையவர் சம்பாதி என்ற பெயர் கொண்ட கழுகரசன் அங்கு வந்தாங்க. சகோதரன் கொலை செய்யப்பட்டதை கேட்டு கோபத்தோடு இப்படி சொன்னார், என்னுடைய இளைய சகோதரன் யாரால கொல்லப்பட்டான், எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டான், வானோர்களே இதை பற்றி விவரமா உங்கள்கிட்ட தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்னு எங்கள்கிட்ட கழுகரசன் வந்து கேட்டாங்க. ஜனஸ்தானத்துல உங்களை காப்பாற்றுவதற்காக ஜடாயு பரோபகரமான செயலில் ஈடுபட்ட போது பயங்கரமான ராட்சசனால மரணம் ஏற்பட்டது என்பதை நடந்தவாறு அவருக்கு அங்கதன் வந்து எடுத்துரைத்தாங்க. ஜடாயுவின் வதத்தை கேட்டதும் அருணனின் புதல்வரான அவர் ரொம்பவும் வருத்தப்பட்டார். பெண்ணரசி, நீங்க ராவணனின் மாளிகையில இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சம்பாதியிடமிருந்து எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த செய்தியை கேட்டதும் அங்கதன் முதலிய நாங்க எல்லோரும் புறப்பட்டோம். விந்திய மலையிலிருந்து கிளம்பி கடலின் வடகரையை அடைஞ்சோம். உங்களை காணும் பேரார்வத்துடன் மனம் மகிழ்ந்து சந்தோஷித்த அங்கதன் முதலான வானர்கள் எல்லாரும் சமுத்திர கரைக்கு வந்து சேர்ந்தோம். உங்களை காண்பதில் பெரும் உற்சாகம் கொண்டிருந்ததாலும் பயத்தால மறுபடியும் கவலையும் அடைஞ்சாங்க. சமுத்திரத்தை கண்டு கவலைக்குள்ளாகிய வானரப்படையின் அச்சத்தை போக்குவதற்காக 100 யோஜனை பரப்புள்ள கடலை தாண்டினான். ராட்சசர்கள் நிரம்பிய இலங்கையிலும் இரவு வேளையில நான் புகுந்த தூயவரே, ராவணனையும் சோகம் ததும்பும் உங்களையும் நான் பார்த்துட்டேன். இப்படி நடந்தபடியே நான் தங்களுக்கு விவரிச்சேன். தேவி, நான் தசரத ராமனின் தூதன். அதனால உங்கள் நிமித்தமான ராமனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக இங்க வந்திருக்கும் எனக்கு பதில் சொல்லுங்க. தேவி, நான் சுக்ரீவனின் அமைச்சன், வாயுகுமாரன் என்பதை நம்புங்க. ஆயுதம் ஏந்துபவர்களுள் தலை சிறந்தவரான உங்கள் காகுத்தர் நலமாக இருக்கிறார். தேவி, தமையனின் சேவையில ஈடுபட்டவரும் எல்லா லட்சணங்களும் பொறிந்தவருமான லக்ஷ்மணும் அப்படியே சௌக்கியமாக இருக்கிறார். நான் வேறு ஒரு துணை இல்லாம ஒருவராகவே சுக்ரீவனுடைய உத்தரவுப்படி இந்த இடத்தை அடைஞ்சேன். நினைத்தபடி உருவம் எடுக்கக்கூடிய நான் நீங்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கும் ஆவலை கொண்டு தெற்கு திசையில தேடினர். அதிர்ஷ்டவசமா உங்கள் சந்தித்ததை கூறி தங்கள் இழப்பை குறித்து மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் வானர சைனங்களின் மனக்கவலையை போக்குவேன். நான் சமுத்திரத்தை தாண்டியது நல்ல காலமாக வீண் போகல. பெரும் பேர் காரணமாக இந்த இடத்திற்கு வந்து உங்களை தரிசிக்கும் பாக்கியமும் புகழும் பெற்ற மகாவீரரான ராமன் உற்றார் உறவினரோட அரக்க மன்னன் ராவணனை கொண்டு விரைவில் உங்களை அழைத்து செல்வாங்க. ஸ்லோகங்கள்ல ஹனுமான் வந்து தன் பிறப்பு பற்றிய உண்மைகளை தெரிவிக்கிறார். வைதேகி மலைகள்ல உத்தமமான மலை மாலியவான் என்ற பெயருடையது. அங்க கேசரி என்ற வானரரும் இருந்தாங்க. தேவ ரிஷிகளால கேட்டுக்கொள்ளப்பட்ட என்னுடைய தந்தை கோகர்ணம் என்ற கடற்கரையை ஒட்டிய சேத்திரத்திற்கு போய் தேவ ரிஷிகளுக்கு இடைஞ்சல் செய்து வந்த சம்பாசாதனனை கொன்றாங்க. அப்போது மைதிலி கேசரியின் மனைவி அஞ்சனை மூலம் நான் வாயுவுக்கு பிறந்தேன். என்னுடைய ஆற்றலை வெளிக்காட்டும் ஒரு செயலினால எனக்கு ஹனுமான் என்ற பெயர் வந்து ஏற்பட்டது. வைதேகி, உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக உங்கள் நாயகரின் குணங்கள் என்னால் சொல்லப்பட்டது. தூயவரே, தேவி நிச்சயம் விரைவிலே உங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போவாங்க. சோகத்தில் ஆழ்ந்திருந்த சீதா தேவி இப்படி நம்பிக்கையூட்டப்பட்டதும் அநேக பிற காரணங்களையும் சரியான அடையாளங்களையும் கொண்டு அவர் ராமதூதன் தான் என்று நம்பிக்கை கொண்டாங்க மாதா சீதா தேவி. அளவில்லாத பெருமகிழ்ச்சி அடைந்த மாதா சீதா தேவி வளைந்த புருவங்களுடைய 2 கண்களாலும் ஆனந்த கண்ணீர் வந்து வடிச்சாங்க. அப்ப அவருடைய செவ்வரி படர்ந்த வெண்மையான விசாலமான கண்கள் வந்து ராகுவிடமிருந்து விடுபட்ட சந்திரனை போல அழகாக பிரகாசிச்சதா. முடிவில் அந்த வானரர் ஹனுமானும் வேறு மாதிரியானவர், சந்தேகக்குரியவர் இல்லர் என்றும் தெளிவாக தெரிந்து கொண்டதனால மதிப்பான தோற்றமுடைய அவரை பார்த்து ஹனுமானு மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
இப்படி எல்லா விஷயமும் என்னால் சொல்லப்பட்டது. மாதா சீதா தேவி, ஆறுதல் அடையுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான பணி செய்யணும், உங்களுக்கு என்ன தோணுது, நான் திரும்ப போக வேண்டும் தானே ராவணனுக்கு நற்செய்தி தெரிவிக்கணும். மைதிலி மகரிஷிகளின் கட்டளைப்படி சம்பா சாதனன் என்ற அசுரனை கொள்வதற்காக வானர தலைவரான கேசரி சென்றிருந்த சமயத்துல அவருடைய மனைவியிடத்துல வாயு தேவனால தோற்றுவிக்கப்பட்டவன் நான். பராக்கிரமத்திலும் அவரை போன்றவரே நான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்துல 35வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.